கோகிலா, எங்க இருக்க? இங்கதான் இருக்க மாமா. நீ இங்க இருக்க எனக்கு தெரியும். மைண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்க. மைண்ட்ல ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் மேட்சே நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. இல்ல மாமா, அப்படி இல்லை. அவரை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பாரு, நினைக்கிறது வேற, குழம்புறது வேற. உன் முகத்துல எக்கச்சக்க குழப்பம் தெரியுதே. கோகிலா, உன்னை எனக்கு 25 வருஷமா தெரியும். கிச்சன்ல சமையல் பண்ணிட்டே இருப்ப, உடனே டெலிபோன்ல டிவி ஸ்டேஷனுக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்ப. டக்குன்னு ஒரு கண்ணு உன் பொண்ணு ஸ்ருதி செல்போனை நோண்டுறத பார்த்துரும். ஏய், செல்போன் என்ன, எப்ப பார்த்தாலும் கீழே வை அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்ப. இன்னொரு கண்ணு கடிகாரத்தை பார்க்கும். ஐயோ, மணி இவ்வளவு ஆச்சு, இன்னும் கௌதம் வரலையே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருவேன். உடனே நான் அந்த பக்கம் போயிட்டு இருப்பேனா, மாமா இங்க வாங்க, இந்த ரசத்துல உப்பு போதுமானு பாருங்க அப்படின்னு ரசத்தை கையில விடுவேன். மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டி நீ. இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்து இருக்க நீ. ஆமா, சுருதி எங்க? தேடு. உங்க அம்மா எங்க? தெரியாது. 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. போகும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அது கூட உனக்கு தெரியல. இல்ல மாமா, அவர் கண்ணை முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எல்லாருக்குமே அவன் கண்ணை முடிச்சு பார்த்தா தான் நிம்மதியே. அது என்ன உனக்கு மட்டும்? அவன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இப்படி நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தான்னு வச்சுக்க, மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லார் மனசும் கவலைப்படும் கோகிலா. இந்த பாரு, உனக்கு இப்ப தேவை ரெஸ்ட். யூ ஆர் பிசிக்கலி ஹியர், மென்டலி சம்வேர் எல்ஸ். இந்த பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் கண்ணு முடிச்சு பார்த்த உடனே நான் உனக்கு போன் பண்றேன். இப்ப நீ வீட்டுக்கு போ, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா, கிளம்பு, போயிட்டு வா. வேண்டாம் மாமா. என்ன? அவர் கண்ணு முடிச்சு பாக்குற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன். நீங்க வேற தனியா இருப்பீங்க. நான் தனியா இருந்தா என்ன, எனக்கு என்ன? ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியே ஏதாவது ஆச்சுன்னா கூட 108க்கு போன் பண்ணி வேனை வரவழைச்சு அதுக்கான அவசியமே கிடையாது. நான் ஆஸ்பத்திரியில தான் இருக்கேன், டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டா வருவாரு, என்ன கூட்டு போயிருவாரு. டோன்ட் வரி, போயிட்டு வா, போயிட்டு வா, தைரியமா போ, நான் போன் பண்றேன். ஆமா, நல்லதே நடக்கும். எதுக்கு? உங்க உடம்ப பாத்துங்க, உங்க உடம்ப பாத்துங்க. என்னாச்சு? ஐ எம் ஆல் ரைட். வயசானாலும் வியாதிக்காரன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. எல்லா திஷ்டியும் போறதுக்கு தூசல புள்ள தூ 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 திரும்பி பக்கம் போ. அந்த பொண்ணு சுத்தி வந்த நேரம் எல்லா செடியும் நல்ல செடியா தாங்க வருது. ஆமாண்டி, நாம நினைச்சு பார்த்தோமா நம்ம பையனுக்கு வேலை கிடைக்கும், நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகும்னா எல்லாம் அந்த பொண்ணு ராசிதான். ஆமாங்க, செல்விக்கு மட்டும் பொன் குழந்தை பிறந்தா சுதின்னு பேர் வச்சிடலாங்க. அது நிச்சயம் நடந்தன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேனே. அப்படியே நம்ம கதிருக்கும் கல்யாணம் ஆயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கதிர் தான் அந்த பொண்ணை விரும்பிக்கிட்டு இருக்கானே. ஏங்க, அவங்க அவ்வளவு பெரிய இடங்க நமக்கு சரிப்பட்டு வருமா? அவன் சின்ன புள்ள, இங்க அறிவு கொடுத்து நம்ம பேசிட்டு இருக்கீங்க. ஏ, எதுக்கு அவங்க வீட்டுல நம்ம முதல்ல பேசி பார்ப்போமே. காசு இல்லைனாலும் நம்ம பையனுக்கு நல்ல மனசு இருக்குதே. ஒரு தகப்பன் எப்படிலாம் இருக்க கூடாதுன்னு அவன் என்ன பார்த்து தெரிஞ்சிருப்பான்ல. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா இந்த சூழ்நிலை அந்த பொண்ணு கொத்து வருமா? அந்த பொண்ணு வசதியா வாழ்ந்த பொண்ணு. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏ என்னடா என்ன? சுருதியோட அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போயிருக்காங்க. என்னடா சொல்ற நீ? நெஞ்சு வலியாமா? அந்த பொண்ணோட அப்பனுக்கு அப்படி வரணும். ராசியான பொண்ணாச்சடா. ஆமாப்பா, நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு அந்த பொண்ணு அங்க அழுதுன்னு இருக்குப்பா. இந்த பொண்ணு கஷ்டமா இருக்குடா, வாடா ஆஸ்பத்திரிக்கு போலாம். அம்மா, அதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிமா, நம்ம எல்லாம் உள்ள விடுவானான்னு கூட தெரியல. எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி இருந்தாலும் வேலை செய்யறவங்க நம்ம மாதிரி தானே இருப்பாங்க. போற வழியில கோயிலுக்கு போயிட்டு போலாம், வாங்க. போங்க போங்க. சார், டாக்டர், சார்
என்ன கௌதமோட ஃபாதர் நீங்க தானே? ஆமா. உங்க பையன் கண்ணு முழிச்சிட்டார், நீங்க போய் பாருங்க. அப்படியா? தேங்க்யூ. கௌதம், ஏ கௌதம், அப்பா வந்திருக்கேன்ப்பா. காலை ஒன்று பிடிச்சு விடவா? அப்பா பக்கத்துலாண்டா இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா? ஏசி வேணா கொஞ்சம் குறைக்கவா? உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. 2 நாள் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். சரி, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்கு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். என்ன என்னப்பா, அப்பா இருக்கனே. டேய், அதெல்லாம் எடுக்காதடா. டாக்டர் கேட்காம எடுக்கக்கூடாது. மூச்சு முட்டும். இந்த பாரு, நான் சொன்னா கேளு. செல்போன். என்ன செல்போனா இருக்கே? போன் பண்ணணுமா? கோகிலக்கு ஒரு விஷயம் சொல்லணும். போன் போட்டு தரேன், பேசுறியா? செல்போன் ரெக்கார்ட் பண்ணுமா? இரு வரேன். இந்த வந்துட்டேன். சொல்லு. கோகிலா, உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயமா இருக்குடி. இது வரைக்கும் உன்கிட்ட நான் எதையும் மறைச்சதில்லை. ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அந்த விஷயத்தை நீ தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு தான் இந்த ரெக்கார்டிங்.